நாதஸ் நேர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப சிறப்பாக, வெகு சிறப்பாக சோஷியல் மீடியாவில் பேசப்படுகிற பல கருத்துக்களை முன் வச்சு சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக இருக்குது. நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரே சர்ச்சை. அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சங்கி, அவர் புது கட்சி தொடங்குகிறார், நடிப்பில் இந்த நடிகர் விஜயை ஒப்பீடு செய்து கொள்கிறார், காக்கா கழுகு, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது வெடித்து கொண்டே இருந்தது. ஆனால் நடிகர் ரஜினிகாந்துக்கு நம்ம சல்யூட் பண்ண வேண்டிய விஷயம், சோஷியல் மீடியாக்களில் அவர் மீது வைக்கப்படும் விமர்சனம் அனைத்தையும் 72 வயதை தொட்டும் நடிகர் ரஜினிகாந்த் கவனித்து கொண்டிருக்கிறார், அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் லால் சலாம் ஆடியோ லான்ச்சும் நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கேப்டன் விஜயகாந்தை நினைவு கூர்ந்தது, இளையராஜாவின் மகள் பவதாரணியை நினைவு கூர்ந்தது. அதில் விஜயகாந்தை பற்றி பேசும்போது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருக்கிற போதே அரசியலுக்கு வந்தவர் நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு அழுத்தமா சொல்றார். இது ரஜினியின் வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிப்படுவது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? ஏன்னா நடிகர் கமலும் நடிகர் ரஜினியும் அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படின்னு பேசினப்ப கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. இப்ப வெற்றிடம் இருக்கு, யாருமே இல்லை, அதனால வரணும்னு ஆசைப்படுறாங்க. 2 பெரும் ஆளுமைகளும் இருந்தபோது ஏன் இவங்க ஆசைப்படலை அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தப்போ நடிகர் விஜயகாந்த் உண்மையிலேயே தைரியமானவர் அப்படின்றதுக்கு அவரே தன் வாயால் உதிர்த்த வார்த்தைகள் இவை. இதைத் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பற்றி ஒருபடி மேலாக பேசுகிறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்போது அழுது அந்த எமோஷனல் மூமெண்ட், இதெல்லாம் ஒரு ஹைலைட்ஸாக இருந்தது ஆடியோ லான்ச்சில். அதைத் தொடர்ந்து எல்லாரும் ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆடியோ லான்ச் ஏற்பாடுகளும் நல்லா செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நம்ம அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் சர்ச்சைக்குள்ளானதுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் சாய்ராம் காலேஜ், அதாவது அந்த ரோடு ரொம்ப தூரம் கிலோமீட்டருக்கு முன்னாடியாகவே ஏற்பாடுகள், போலீஸ் அங்கே பாதுகாப்புக்கு நின்னது போன்றவை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு நம்ம பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இந்த மீடியா கொதித்தெழுந்த போது ஒரு மக்கள் பிரச்சனை, இசை ஆர்வலர்கள்லாம் வந்தப்போ அங்கே உயிருக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது அந்த தள்ளு முள்ளில் அதுக்கு எல்லா மீடியாவும் குரல் கொடுத்ததுக்கு பயனாக இந்த தடவை சரியாக ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு நம்ம எல்லாருமே நன்றி தெரிவிச்சாகணும். இதை தொடர்ந்து எல்லாரும் லால் சலாம் ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி ரஜினி பேச்சுக்கு பிறகு ரஜினி மைக்கை கொடுத்துட்டாரு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போ மைக்கை வாங்கி இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நான் பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, நான் காக்கா கழுகுன்னு சொன்னது விஜயை சொல்லலை, நான் பார்க்க வளர்ந்த பையன் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, தர்மத்தின் தலைவனில் எஸ்.ஏ. சந்திரசேகர் இந்த பையனை காட்டி என்னுடைய பையன் இவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, இவருக்கு படிக்கணும்னு அட்வைஸ் பண்ணுங்கன்னு நான் படிக்கணும்னு அட்வைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவருடைய டிசிப்ளின், ஒரு விடாமுயற்சி இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு, அவர் உயரத்தை நான் பார்த்தவன், அவருடைய நலன் விரும்பி அப்படின்லாம் சொல்கிறார். இவ்வளவு வார்த்தைகளுக்கு பின்னால் நீங்கள் யோசிங்க. வாரிசு ஆடியோ லான்ச் நடக்குது, அங்கே சரத்குமார் விஜய் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறாரு, தில்ராஜும் சூப்பர் ஸ்டாருங்கிறாரு. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகள் போகுது. யூடியூப்ல பல சினிமா விமர்சகர்கள் நம்பர் 1 இடம் இப்போ விஜய்க்கு போயிருச்சு, சூப்பர் ஸ்டார் டைட்டில் அவருக்கு தான் கொடுக்கணும்னு சில பேர் பேசுறாங்க. இப்படி எல்லாம் சர்ச்சை போயிட்டு இருந்தப்போ ஜெயிலரில் இதுக்கு பதிலளிக்கும் விதமாக சூப்பர் ஸ்டார் சர்ச்சை குறித்து பேசுகிறார், காக்கா கழுகு பேசுகிறார், தான் கழுகு காக்கா கழுகு அளவுக்கு பறக்க முடியாது அப்படின்ற உதாரணத்தையும் சொல்கிறார். யாரும் சண்டை பிடிச்சிக்க கூடாது, நடிகர்கள்லாம் இப்படி இருக்காங்க, எல்லா விஷயமும் பேசுகிறார். இந்த காக்கா கழுகு கதை நான் சொன்னப்புறமும் சர்ச்சையாகும்னு அவரே சொல்கிறார். சொன்ன பிறகு மிகப்பெரிய சர்ச்சையாகுது. அப்போ அதோடு நின்றுச்சானா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் லியோ வெற்றி விழா, நடிகர் விஜய் பேசுகிறார். பேசும்போது காடுனா கழுகு காக்கா எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு. இன்னும் பேசு பொருளாகுது. நடிகர் ரஜினிகாந்த் பேசியதற்கு பதிலடி சிரித்தே கொடுத்தார் நடிகர் விஜய் அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலோட நிறைய வீடியோக்கள் போடப்படுது, சோஷியல் மீடியாவில் பேசப்படுது. இப்படி தொடர்ந்து இருக்கிற வேளையில் ஓப்பனாக பயப்படாம நடிகர் விஜய், நான் நடிகர் விஜயை சொல்லலை, நான் பார்க்க வளர்ந்த பையன் அவர் அடுத்து அவர் அரசியலுக்கும் வர போறாரு, அவர் என்ன பண்ணாலும் அதோடைய நலன் விரும்பி அப்படின்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய வார்த்தைகள். இது ஒரு சீனியராக ஒரு முற்போக்குத்தனத்தை காட்டுகிறதுன்னு சொல்லணும். இதே நாதஸ் மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம், நடிகர் விஜய் இந்த நமட்டு சிரிப்பு சிரிச்சப்ப என்ன போட்டிருந்தோம், 2 பேரையும் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த போட்டி யாருக்கு, எதுக்கு இப்படி பேசுறீங்க, நீங்கள் ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுக்க வேணான்னு சொல்கிற அதே வாய் தானே
இப்படியான பேச்சு பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு மோதலை உண்டாக்கும் அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருந்தோம். நம்ம அதை தாண்டி இப்போ வந்து எனக்கும் விஜய்க்கும் போட்டி இல்லை, அவரவர் படங்களுக்கு அவரவர் தான் போட்டி. நான் விஜய போட்டியாளர் நினைச்சா எனக்கு தான் அது மரியாதை குறைச்சல், அதே மாதிரி அவர் என்னை போட்டியாளராக நினைத்தால் அவருக்கு தான் மரியாதை குறைச்சல் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எதை மக்களெல்லாம் ஓப்பனாக எதிர்பார்த்தாங்களோ அதை இலைமறைக்காயாக சொல்லாமல் ஓப்பனாக அடித்து உடைத்ததற்கு நடிகர் ரஜினிகாந்திற்கு சல்யூட். நிச்சயம் சொல்லியாகும். எப்பயுமே உண்மையை பேசக்கூடிய இல்லை உள்ளத்தில் உள்ளதை சொல்லக்கூடிய நடிகராக நடிகர் ரஜினிகாந்த் இருந்திருக்கிறார் என்பது பல மேடைகளில் வெளிப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி கேவி ஆனந்தோட லாஸ்ட் படமான சூர்யா நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் வந்து சூர்யாவோட புகழ பேசுகிறாரு நடிகர் ரஜினிகாந்த். அப்படி பேசும்போது அரங்கம் முழுக்க சூர்யா ரசிகர்கள். அப்போது நடிகர் ரஜினிகாந்த் பேசுகிறாரு, ஆரம்பத்தில் நடிகர் சூர்யாவுக்கு நடிக்கவே வரல, ஒரு ரியாக்ஷன் கூட சரியில்லை, நடனம் ஆட வரல, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் காக்க காக்க ஒரு டிரான்சிஷன் வருது. அதுக்கப்புறம் அந்த படங்களை நடிகர் சூர்யா மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுகிறார். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் எல்லாரும் செகண்ட் பார்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த படங்களெல்லாம் யாரும் பண்ண முடியாது, நடிகர் சூர்யா தான் பண்ணியிருப்பாருன்னு பெருமையாக சொல்கிறவங்க கட் பண்ணி எடிட் பண்ணி சொல்கிறது உண்டு. ஆனால் சூர்யா ரசிகர்களுக்கு மத்தியிலேயே அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் இருந்துச்சுன்னு தைரியமாக பேசுகிற ஒரு தன்மை நடிகர் ரஜினிகாந்துக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. அதே மாதிரி தான் அஜித் முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதி முன்னிலையில் ஒரு விஷயம் பேசுகிறாரு. இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம் நடிகர்கள் வரணும்னு வற்புறுத்துறாங்க ஐயா அப்படின்னு பேசும்போது கருணாநிதி பக்கத்தில் இருந்து சற்றும் தயங்காமல் எழுந்து நின்று கைத்தட்டிய நடிகர் ரஜினிகாந்த் என்பது யாரும் மறக்க முடியாதது, மறுக்க முடியாதது. சரி, அவர் பேசின எல்லாம் கரெக்டா அப்படின்னா அந்த காக்கா யாருன்னு சொல்லாதது எனக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த சண்டையே இவ்வளவு நாள் இழுத்திருக்க வேண்டாமே, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்றது என்னுடைய வாதமும் தான். ஆனால் அதை தாண்டி நான் அவரை சொல்லலைன்னு ரொம்ப ஓப்பனாக சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். அதான் எங்களுடைய பாயிண்ட். இதை தொடர்ந்து நடிகர் விஜய் கோட் அந்த பட ஆடியோ லான்ச்லேயோ இல்லை வெற்றி விழாலையோ நடிகர் ரஜினிகாந்த் பேசுகிறத வழிமொழிகிறாரா, இல்லை அவருடைய பார்வை வேறு விதமாக இருக்குன்றத ஐ எம் வெயிட்டிங் சொல்லி நம்மலாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.